குரூப் 4 தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 13 லட்சம் பேர் எழுதவுள்ள இந்த தேர்வில் ஒவ்வொரு பிரிவையும் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது குறித்து அந்த துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர். பொது ஆங்கிலத்தில் உள்ள 3 பிரிவுகளில் 2வது பிரிவில் என்னென்ன வகையான கேள்விகள் இடம்பெறும் என்பது குறித்தும் அதற்கு எப்படி தயாராவது எனவும் பயிற்சியாளர் தினேஷ் கூறுவதை தற்போது கேட்கலாம். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னாக்கா போயம். அப்போ போயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னென்ன போயங்கள் கொடுத்துருக்காங்க சிலபஸில் கிளியர் கட்டாக கொடுத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு போயம் இருக்குது. ஒவ்வொரு போயம் பார்த்தோன்னா அந்த போயத்தில் இருக்கக்கூடிய மீனிங் அது ஒரு செட்டாக கேட்குறாங்க. போயத்தோட மீனிங். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த போயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தாள்கள், போயத்தில் இருக்க முக்கியமான ஸ்பீச்சஸ் சொல்லுவோம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலி ஸ்பீச்சஸ் இருக்கும், அப்போ மெட்டாஃபர் ஸ்பீச்சஸ்ன்னு சொல்லிட்டோம், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு போயங்களும் என்னென்ன ஸ்பீச்சஸ் இருக்குது. ஸோ பொறுக்கி எடுத்தாலே பார்த்தோன்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தோன்னாக்கா ஒரு 3 to 4 ஸ்பீச்சஸ் தான் என்டையர் கொடுத்த சிலபஸ்க்குள்ளார ஒரு 3 to 4 ஸ்பீச்சஸ் தான் பார்த்தோன்னாக்கா மேக்ஸிமம் டு தி எக்ஸ்டென்ட் கவர் ஆகும். ஒரு சில ஸ்பீச்சஸ் பார்த்தோன்னாக்கா ஒரு சில போயங்களை மட்டும்தான் இருக்குது. ஆனால் ரிப்பீட்டடாக பார்த்தோன்னா ஒரு சிமிலியோ ஒரு மெட்டாஃபரோ இல்லை அலிட்ரேஷனோ இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா ரிப்பீட்டடாக ஒவ்வொரு போயம் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3 கேள்விகள் வரும். அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற பாட்டை நம்மளால் ஈஸியாக எழுதிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போயம் இருக்கக்கூடிய மீனிங்கை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அந்த போயத்தோட கோர் தீம் என்ன, அந்த தீம் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போயம் பார்த்தீங்கன்னாக்கா போயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட் எப்படி வரும்னாக்கா அந்த போயம் எழுதின ஆத்தர்ஸோடைய லைஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் கேட்குறாங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போயத்தை விட்டுட்டு வேறு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. என்னன்னாக்கா சில ட்ராமாஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ராமா எழுதின ஆத்தர் என்னென்ன ட்ராமா இருக்குங்கிறதும் சிலபஸ் கொடுத்துறாங்க. இப்போ ஒரு ட்ராமா இருக்குனாக்கா அந்த ட்ராமா எழுதுனது யார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னாக்கா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸுங்கிற இப்போ ட்ராமா இருக்குது, அந்த ட்ராமா எழுதுனது யார் அப்படிங்கிற விஷயம் கேட்குறாங்க. அதே போல் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இருக்குனாக்கா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளோட மீனிங் அர்த்தம் என்ன, அந்த அர்த்தங்களும் கேட்குறாங்க. அதோட கோர் கான்செப்ட் என்னங்க விஷயத்தையும் கேட்குறாங்க. சில லைஃப் ஹிஸ்டாரிக்கல் எஸ்ஏஸ் இருக்குது, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வரலாறு. இப்போ பார்த்தோன்னாக்கா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோடைய வாழ்க்கை வரலாறுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன, அவருடைய தீம் என்ன, அவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு லைஃப் ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் சிலபஸ் கொடுக்குறாங்க. அந்த சிலபஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் அந்த பெர்சன்ஸோடைய டேட்டாஸ் பார்த்தோன்னா போதும். அதுக்கு நமக்கு சோர்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்குது, வேறு எங்கேயுமே தொலைவ வேண்டாம்.